வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வரை உள்ள கடகராசி வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. கடகராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக கடகராசியை பொறுத்தவரை குரு பகவான் விழாவின் தங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இந்த வாரம் சிறிய உடல்நல கவலைகள் தவிர பெரிய நோய்களின் தாக்கம் எதுவும் இருக்காது. தங்களின் ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் அதிக கவலைப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நம்பலாம். இருப்பினும் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் சிறிய விபத்து அல்லது தடுக்கி விழுதல் போன்றவற்றை உருவாகும் சூழல் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டு சிகிச்சை சார்ந்து இருக்க வேண்டாம். உடனடி மருத்துவரை அணுகி அவரது ஆலோசனை பெறுவது மிக முக்கியமான ஒரு செயலாக செயல்படுத்த வேண்டும். மற்றும் ஏதேனும் பருவநிலை கால தோற்றத்தால் நோய் தொற்றுகள் ஏற்பட்டாலும் காலம் தாழ்த்தாமல் மருத்துவரின் ஆலோசனையின்றி மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. உங்களுக்கு இந்த வாரம் உங்கள் கைகளில் பணம் இருக்கும் வரை உங்கள் செலவுகள் முடிந்தவரை வேகமாக அதிகரிக்கும் வகையில் நீங்கள் கவலையின்றி செலவு செய்வதில் செயல்படுவீர்கள். இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அனைத்து நிதிகளையும் செலவழிக்கும் முன் உங்களிடம் இருக்கும் கூடுதல் பணத்தை நீங்கள் சேமிக்கவும் திட்டமிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களின் கையிருப்பு பணத்தை முழுவதையும் செலவழித்த பின்னர் அந்த பணத்தை திரும்ப பெறுவது என்பது எளிதல்ல என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முடிந்தால் நீங்கள் உங்களின் அந்த பணத்தை உங்கள் பெற்றோரிடம் பாதுகாப்பாக கொடுத்து வைக்கலாம். இதன் மூலம் எதிர்காலத்தில் உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் பல நிதி சிக்கல்களிலிருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள இச்செயல் உங்களுக்கு ஒரு உத்தியாக இருக்க முடியும். இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அமைதியை ஏற்படுத்தும் விதத்தில் நீங்கள் செயல்பட வேண்டும். இருப்பினும் நீங்கள் இந்த வார நேரத்தில் வீட்டில் எதையாவது கவனமின்றியும் எச்சரிக்கையின்றியோ உடைக்கவோ அல்லது இழக்கவோ வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக வீட்டின் உறுப்பினர்கள் உங்கள் மீது வெறுப்பை பொழிவார்கள். எனவே நீங்கள் ஆரம்பத்திலேயே முன்னெச்சரிக்கையாக இருந்து வீட்டிற்குள்ள பொருள்களுக்கு சேதம் விளைவிக்கும் வகையில் எதையும் செய்யாதீர்கள். சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். இந்த வாரம் உங்களின் தொழிலில் உங்கள் மூத்த அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவதற்கு சிரமப்படுவீர்கள். இதன் காரணமாக நீங்கள் அனைத்து பொறுப்புகளையும் சரிவர செய்ய முடியாமல் போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. மற்றும் உங்களின் ஒவ்வொரு வேலையையும் நீங்கள் முழுமையாக நல்ல விதமாக முடிக்க முடியாமல் போகவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. இதன் விளைவாக உங்களின் தொழில் வாழ்க்கையில் சில தேவையற்ற தடைகள் ஏற்படலாம் மற்றும் நீங்கள் மிகவும் அதனால் மன கவலையால் மன அழுத்தத்தை உணர்வீர்கள். இந்த வாரம் கடகராசி மாணவர்கள் தங்களது கல்வித்துறையில் வெற்றி பெற தங்கள் இலக்குகள் உறுதியாக செயல்பாட்டில் இருக்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் முந்தைய கடின உழைப்பு அனைத்தும் இந்த வாரம் வீணாகிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் உங்கள் இலக்குகளை பற்றி சிந்திக்கும் போது இந்த நேரத்தில் உங்களின் படிப்பு சார்ந்த முக்கிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சனிக்கிழமை அன்று சனி பகவானை வணங்கி ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திரால் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.